MSK Mindset Knowledge. ஒரு தனி மனிதன் பணம் சம்பாதிப்பதற்குண்டான தொழில் முயற்சிக்கும் ஒரு கூட்டமைப்பாக உள்ள நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதிலும் வேறுபாடுகள் அதிகமாக உள்ளன. தனி மனிதன் எப்பொழுதுமே ஒரு பயந்த நிலையிலேயே தன்னுடைய வியாபார யுக்தி, தொழில் உற்பத்தி பிறருக்கு தெரிந்துவிட்டால் எங்கே தனது லாப பங்கீடு குறைந்து விடுமோ என்ற நோக்கிலே பயப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் சிறு சிறு நிறுவனங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய உற்பத்தி யாருக்கு தேவை, எவ்வளவு தேவை என்பதை கணக்கிட்டு அதற்கேற்ப நிறுவனங்களுக்கு கூட்டமைப்பு உதவி செய்து கொண்டிருக்கும், அறிவியல் ரீதியான ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த தொழில்கள் வளர்ச்சியடையும். ஒவ்வொரு ஊரிலும் சிறு குறு தொழில் அமைப்புக்கான கூட்டமைப்பினுடைய பணி இதுதான். ஆக தனி மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய முயற்சியை வைத்து கொண்டே, அதாவது தன்னுடைய முயற்சி என்பது தனக்கு தெரிந்த பழக்கமான ஒன்றை வைத்தே முயற்சி செய்கிறார்கள். ஏன் பழக்கம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அறிவு என்பதை சொல்ல முடியாது. முயற்சி என்பது ஒன்றை திரும்ப செய்வது, அறிவு என்பது ஒன்றை செய்வதற்கு பல யுக்திகளை பயன்படுத்துவது. அப்போ ஒரு மனிதன் பொருளாதார ரீதியில் சம்பாதிப்பதற்கும் ஒரு நிறுவனமாக சம்பாதிப்பதற்கும் நிறுவன கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுவதற்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. இதை உணர்ந்த எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுக்கு எவ்வாறு வியாபார தொழில் ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தனித்தனியான வியாபார தனிநபர்களுக்கு ஆலோசனையும் கூட்டமைப்பில் உள்ளவர்களுக்கு பெருநிறுவன ஆலோசனையும் வழங்கி வருகிறது. ஒவ்வொருவருமே மனித இணைப்பில் மூலம்தான் வெற்றி அடைய முடியும். அந்த மனித அமைப்பு இணைப்பு என்பது தன்னுடைய உற்பத்தி பங்கீடாக இருக்கலாம், அல்லது அந்த தனி மனிதனுக்கு தேவையான சேவையாக இருக்கலாம். அது கல்வி சேவை, பொருளாதார சேவை, உளவியல் சேவை, இப்படி ஏதாவது ஒரு சேவை தேவைப்படும். அந்த சேவையை தனிப்பட்ட முறையில் எப்படி கொடுக்கிறோம், எப்படி அந்த சேவையை அவரை உணர வைக்கிறோம், அந்த சேவையினுடைய பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய பலாபலன்கள் எப்படி கிடைக்கும் என்பதை உணர வைப்பதில்தான் அவர் அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவல்லாமல் தனித்தனியாக ஒரு மனிதன் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆயுள் முடிந்தாலும் அந்த துறையில் வெற்றியடைய முடியாது. ஆகவே தனி மனித வெற்றி என்பது மக்களோடு இணைவதில்தான் உள்ளது. மக்களுக்கு தேவை என்னவென்று தெரியாது. இந்த மார்க்கெட்டிங் உளவியல் என்ற ஒரு பகுதியில் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. அதாவது மார்க்கெட்டிங் என்றாலே அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ் ஆஃப் த கன்சியூமர் என்று சொல்கிறோம். தேவையை மக்களுக்கு என்னவென்று தெரியாது. அந்த தேவையை உணர்ந்து நாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கஸ்டமராக மாறுவார்கள். அந்த தேவையை எவ்வாறு விளக்கிச் சொல்வது என்பது பலருக்கு தெரிவதில்லை. இன்றைய சூழ்நிலையில் ஒருவரிடத்தில் செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தேவை என்பதை அவர் சொல்கிறார், இவர் செய்து வைத்து போடுகிறார். இந்த வேலை வாய்ப்பும் கூட அப்படித்தான். ஒரு நிறுவனத்துக்கு என்ன தேவை என்பதை இவர் புரிந்து கொள்வதை விட அந்த தேவை எனக்கு இதுதான், இந்த வேலையை மட்டும் செய் என்றால் செய்துவிட்டு போகிறார். ஆனால் அதே நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க அந்த நிறுவனத்தில் இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த நிறுவனத்துக்கு இவர்கள் சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களை இவர்கள் கன்சியூமராகவும் கஸ்டமராகவும் மாற்றுகிறார்கள். ஆகவே பணம் என்பது எங்கும் இல்லை, ஒரு மனிதனிடத்தில்தான் இருக்கிறது. அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது, அந்த தேவை இதுதான் என்று கண்டறிந்து சொல்லும் பொழுது அந்த மனிதர் பணத்தை பற்றி கவலை இல்லை. அந்த பணம் எவ்வளவாக இருந்தாலும் அந்த பலனை அனுபவிக்க அவர் தயாராக உள்ளார். பெரும்பாலானவர்களை நாங்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், அவர்களுடைய பொருளை சாமானிய அளவில்தான் சிந்தனை செய்கிறார்கள். சமீபத்தில் நண்பர்களோடு ஒரு சிறப்பு விழாவுக்கு
சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தோம். அதில் பலர் இடத்தில் கேள்வி கேட்டார்கள். சார், நாங்கள் இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். எங்களுடைய கன்சல்டேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 3000 ரூபா இருக்குது. ஆனால் ஒரு சிலர் அதுக்கே 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுறாங்க. அவர்கள் வெற்றியடைகிறார்கள். ஆனால் எங்களை வெற்றியடைய வைப்பதில்லை. நாங்கள் வெற்றியடைவதில்லை. இதற்கு என்ன காரணம்? சேவை கட்டணம் குறைவாகத்தான் வாங்குகிறோம், ஆனால் நிறைவாக செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம்? எப்போவுமே மனிதர்கள் வேல்யூ என்று சொல்லக்கூடிய காஸ்ட்டை தான் விரும்புகிறாங்க. உயர்தர சேவையை குறைந்த விலைக்கு செய்தால் நீங்கள் தரமற்ற சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். சாதாரண ஒரு சேவையை உயர்ந்த விலைக்கு செய்யும் பொழுது அந்த விலை அடிப்படையில் தான் சேவை மதிக்கப்படுகிறது என்று விளக்கம் கொடுத்தோம். உடனே அவர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள்? அப்படி இருந்தால் எங்களுக்கு வாய்ப்பு போய்விடுமே என்றார்கள். வாய்ப்பை போய்விடும் என்பதை விட வாய்ப்பை எப்படி உருவாக்குவது என்பதில் தான் எங்களுடைய உளவியல் வழிகாட்டல் உங்களுக்கு தேவை என்று சொன்னோம். இதே போல தான் பலரும் தங்களுடைய சேவையை மதிப்பு கூட்ட தெரியாமல் பழைய கால சித்தாந்தத்திலேயே குறைவான விலையில் இருந்தால் அனைவரும் வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து தன்னுடைய வாழ்நாளில் வளர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக சேவைக்கு அதிக பணம் விலையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த சேவைக்கு ஏற்ப சேவையினுடைய மதிப்பை கூட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். அதேபோல் பலர் எப்பொழுதும் தங்களோடு எப்படிப்பட்ட நபர்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இவர் சொல்வதை கேட்கக்கூடிய நபர்கள், இவர்களுடைய பேச்சுக்கு மறுத்து பேசாத நபர்களை மட்டுமே வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வளர்ச்சி இருக்காது. காரணம், இவர்களுடைய தவறுகளை வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்போ இவர்களுடைய தவறுகளை சொல்லும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அது உயர்தர ஆலோசகராக அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டால் மட்டுமே இவர்களுடைய தவறுகளை எடுத்து கூறி வியாபாரத்தில் வெற்றியடைய ஆலோசனை வழங்க முடியும். ஆகவே நம்முடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, நீங்கள் உங்களுடைய தலையில் உள்ள முடியையும் கூட நீங்களாக செய்வதில்லை, அதற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுகிறது. ஆனால் உங்களுடைய தலையில் உள்ள முடிக்கே நீங்கள் இவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறீங்க. அந்த முடி வயதை காமிப்பது போல் இருந்தால், அதாவது நரை தெரிந்துவிட்டால் அதற்கு காஸ்ட்லியான பொருளை போட்டு நீங்கள் இளமையாக காட்டிக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய திறமையை இளமையாக காட்டுவதற்கும் திறமையை புதுமையாக காட்டுவதற்கும் ஏன் உளவியல் ரீதியான ஆலோசனை எடுப்பதில்லை என்று கேட்டோம். ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணம் தேவையில்லை, பெருமை மட்டும்தான் தேவை. யார் எதை கூப்பிட்டாலும் அதை செய்து கொடுத்து நான் செய்தேன் என்ற பெருமையை பெற்றுக்கொள்வதில் தீவிரமாக இருப்பார்கள். இதனுடைய விளைவு அவர்கள் எப்பொழுதும் இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். எப்படி என்றால், இந்த நிகழ்வு இருக்கிறது, அங்கே ஓலாம் இங்கே ஓலாம்னு சொல்லி இவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நலமாக இருப்பார்கள். இவர்களுக்கு அந்த பெருமை ஒன்றே கனவிலும் நினைவிலும் நினைத்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி விடுகிறார்கள். ஆகவே மனிதர்களை எவ்வாறு அணுகுவது, நம்முடைய திறமையை நம்முடைய சேவையை எவ்வாறு பிறருக்கு அறிமுகப்படுத்துவது, நம்முடைய சேவையின் பலன்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை எவ்வாறு அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்வது போன்ற அனைத்து விதமான உளவியல் ஆலோசனையும் எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடுத்து வருகிறது என்பதை விளம்பரமாக சொல்லவில்லை, விழிப்புணர்வாக சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஆயிரக்கணக்கான தேவைகள் உள்ளது. அந்த தேவைகளை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தகுந்த மதிப்பை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் பலருடைய தேவையை பூர்த்தி செய்கிறோம், அவர்கள் மதிக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய தவறில்லை. நம்மளுடைய சேவையை மதிப்பு மிக்கதாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல நமக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இவ்வாறு இருந்து கொண்டால் இவர்களுடைய டிஎன்ஏ இப்படியே இயங்கி இதே போல தான் இவர்களுடைய சந்ததிகளும் இருக்கும். ஆகவே வாழ்க்கை வெற்றி பெற நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, ஹியூமன் கேபிட்டல், மனித முதலீடு. நீங்கள் எதில் முதலீடு செய்தாலும் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஆனால் மனிதர்கள் மீது முதலீடு செய்தால் நிச்சயமாக மனிதர்கள் பல மடங்கு பெருக்கத்தை கொடுப்பார்கள்.
பல மடங்கு நாம் வளருவதற்கு அவர்கள் பல்வேறு வகையில் உதவுவார்கள் என்பதை நாங்கள் பல ஆண்டுகளாக புரிந்து கொண்டோம். ஆகவே நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே அற்புதமான மனிதர்கள். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டியுள்ளது. அதே சமயத்தில் அவர்களுக்கு இதுதான் தேவை என்பது தெரியாது. இன்றைய மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் படித்தல் என்ற ஒரு செயலே பள்ளி கல்லூரிக்கு சென்று அவர்கள் சொன்னதை கேட்டால் போதும் என்ற அளவில் தான் இருக்கிறார்கள். இதே போல தான் ஒவ்வொன்றும். அப்படி பார்க்கும் பொழுது மதிப்பு கூட்ட தெரிந்த சேவையை செய்தால் பணம் மதிப்பாக வரும். மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள். அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றிவிட்டால் பல பலன்களை நாம் அடைய முடியும். அவர்களும் மகிழ்ச்சியோடு நம்முடைய சேவையை உலகம் முழுவதும் பரப்புவார்கள். இது போன்ற சேவை பற்றிய விவரங்களை அறிய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation